அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமிசைக்குத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். பந்தன யோகம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சுப பலன்களை தரக்கூடிய யோகங்களும் உண்டு, அசுப பலன்களை தரக்கூடிய அவயோகங்களும் உண்டு. ஆக ஒருவருடைய ஜாதகத்திலே பந்தன யோகம் ஏற்படுவதற்கான கிரக நிலைகள் என்ன, ஜாதக அமைப்பு என்ன, பந்தன யோகம் ஒருவருக்கு ஏற்பட்டு இருந்தால் அவருக்கு ஏற்படும் பலாபலன்கள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன, இந்த பந்தன யோகத்தால் ஏற்படக்கூடிய அந்த அவயோகங்களை களைவதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பந்தன யோகம் அமையப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு வரும். அதாவது அவங்களுக்கு அந்த தசாபுத்திலாம் யோக தசாலாம் வரும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு நிறைய பொருளாதாரம், எல்லா சௌகரியங்களும் வரும். ஆனால் அதை அவர்களால் அனுபவிக்க முடியாது. வேற ஒருத்தவங்க அனுபவிப்பாங்க. இவங்களை ஏமாற்றி வேற ஒருத்தவங்க அனுபவிப்பாங்க. அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்ச மீண்டும் மீண்டும் போய் அவங்கள்ட்டயே மாட்டி சிக்கி இவங்க சின்ன பின்னமாயிடுவாங்க. அதான் அந்த பந்தன யோகம். தான் அதாவது பந்தப்பட்டது, அதாவது கட்டுறது, சிறை, அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கிறது. அதாவது தான் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு. அவர் பேச்சு அந்த ஏமாத்துறவங்க பேச்சுக்கே இல்லாமல் வெளியில் போய் யார் பேச்சும் கேட்காம அவங்கள்ட்டையும் சிக்கி மாட்டிக்குவாங்க. ஏன் அப்படின்னா இந்த பந்தன யோகத்தில் உள்ளவர்கள் அந்த யோக திசை நடக்கும் பொழுது யார் எப்படிங்கிற பகுத்தறியக்கூடிய தன்மை இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யோகத்தை திசையை இவருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே சரியாக பயன்படுத்தாமல் மற்றவர்கள் இவர்களை பயன்படுத்தி இவர்களை கடைசியில் தெருவில் விட்டுருவாங்க. அதுதான் இந்த பந்தன யோகத்துடைய பலன். ஆக பந்தன யோகம் எப்படி ஏற்படுது? ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் தான் உயிர். இந்த லக்னாதிபதி முக்கியம். அதே போல் ராசி, சந்திரன் நிற்கக்கூடிய இடம் தான் ராசியாதிபதி. இந்த ராசியாதிபதி உடல். ஆக இந்த உடலும் உயிரும் முக்கியம். உடல் இல்லாமல் உயிர் இயங்காது, உயிர் இல்லாமல் உடல் இயங்காது, இல்லையா? இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக அதாவது கோடியிலே ஒருத்தர் ராசி உச்சத்தில்ங்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரியான ராசிநாதனும் வலிமை அடைய வேண்டும், லக்னநாதனும் வலிமை அடைய வேண்டும். இந்த இருவரும் பாதிக்கப்படக்கூடாது. இந்த இருவரும் 6, 8, அதாவது லக்னத்திற்கு மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடம், நோய் எதிரிய வம்பு வழக்கு கடனை கொடுக்கக்கூடிய இடம். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், விபத்து ஸ்தானம், நஷ்டஸ்தானம். 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம், மறைந்து வாழக்கூடிய இடம். ஆக இந்த 6, 8, 12 போய் மறையக்கூடாது. இந்த இருவரும் அதாவது ராசியாதிபதியும் லக்னாதிபதியும் அப்படியே மறைஞ்சாலும் குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் இவர்களுடைய பார்வையோடு இருக்கும் பொழுது அது ராஜயோகமாக செயல்படும். ஆனால் இவர்களுடைய பார்வை இல்லாமல் இருந்தால் அது யோகமாக செயல்படாது. அடுத்ததாக இந்த 6, 8, 12 அதிபதிகளுடனும் பாதகாதிபதி, ஒரு லக்னத்துக்கும் பாதகாதிபதி இருக்கார் இல்லையா? அந்த பாதகாதிபதியுடனும் சேர்ந்து 10 டிகிரிக்குள்ள சேர்ந்து எந்த இடத்துல இருந்தாலும் சுபருடைய தொடர்பு இல்லாமல், அதாவது குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரனுடைய பார்வை இல்லாமல் இருந்தால் அதுவும் இந்த பந்தன யோகத்திலே வரும். அடுத்ததாக இயற்கை பாவி. பொதுவாக எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, இப்போ துலா லக்னத்துக்கு சனி யோகர் அப்படின்னு இல்லாமல் இயற்கை பாவி அப்படின்னு உண்டு இல்லையா? அதாவது சனி, ராகு, கேது. அடுத்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாயும் வரும். ஆக இவர்களுடன் இந்த லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் 10 டிகிரிக்குள்ளே சேர்ந்திருக்கிறது. சனி, ராகு, கேது அல்லது சூரியன், செவ்வாய் இவங்களோட சேர்ந்து சுபருடைய தொடர்பு இல்லாமல், அதாவது குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரனுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுதும் அது பந்தன யோகத்திலேயே இருக்கிறது. ஆக பந்தன யோகத்தில் உள்ளவர்கள் வைப்பு சூனியம் வைத்தது போல் நின்று விடும் வளர்ச்சி. சில டைம் பார்த்தீங்கன்னா அப்படி இருட்டில் குண்டூசி தேடுற மாதிரி அப்படி இருட்டாயிடும். என்ன செய்யறதுன்னு, அதாவது என்ன செய்யணும் சிந்தனா சக்தி இல்லாமல் போய்ட்டுடும். என்ன செய்யணும் அப்படி அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற யோசிக்கக்கூடிய சக்தி இல்லாமல் போய்ட்டுடும். அப்போ யோக திசை நடக்கிற வரைக்கும் இவர்களுடைய யோகத்தை மற்றவர்கள் பயன்படுத்தி நன்மை அடைந்து விடுவார்கள். அவயோகம் வரும்பொழுது இவர்களை விட்டு விடுவார்கள். ஆக இந்த ஒருவருடைய ஜாதகத்தில் ராசியாதிபதியும் லக்னாதிபதியும் ரொம்பவும் முக்கியம். எப்போவுமே ராசியாதிபதி யாரு, அந்த கிரகத்துடைய அதிதேவதை யாரு, அதே போல லக்னாதிபதி யாரு, அந்த லக்னாதிபதியுடைய கிரகத்துடைய அதிதேவதை யாரு? இப்போ சூரியன்னா சிவன், சந்திரன்னா பார்வதி, செவ்வாய்னா முருகன், புதன்னா விஷ்ணு, அதே போல் குருன்னா தட்சிணாமூர்த்தி, அதே போல் சனின்னா எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார், பைரவர், ராகுன்னா துர்க்கை, கேதுன்னா விநாயகர். இந்த மாதிரி
இவர்களுடைய அதிதேவதை வழிபாடு செய்வது, அல்லது நவகிரகங்களுக்கு என்று கோயில் உண்டு. இப்போ சூரியனா சூரியனார் கோயில், சந்திரனா திங்களூர், செவ்வாய்னா வைத்தீஸ்வரன் கோயில், புதனா திருவெண்காடு, அதே போல் சுக்கிரன்னா ஸ்ரீரங்கம் அல்லது கஞ்சனூர், அதே போல் ராகுக்கு திருநாகேஸ்வரம், கேதுக்கு கீழப்பெரும்பள்ளம், சனிக்கு திருநள்ளாறு, இந்த மாதிரியான நவக்கிரக கோயில் இருக்கு இல்லையா? அப்போ ராசிநாதன் யார், லக்னதன் யார், அவர்களுடைய அதிதேவதை, அவர்களுடைய நவக்கிரக கோயில்களை சென்று வழிபட்டு அவர்களை வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். இந்த பந்தன யோகத்தில் உள்ளவர்கள் பந்தன யோகம் இருக்குது அப்படின்னா அவர்களுடைய ராசிநாதனையும் லக்னநாதனையும் இவர்கள் வலிமைப்படுத்தி கொண்டால்தான் வாழ்விலே வெற்றி அடைய முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.